ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம டீஸ் கிச்சனில் ரோட்டு கடை பட்டாணி சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் ஸ்நாக் ரெசிபி. அதுக்கு அரை கப் அளவு காஞ்ச பட்டாணியை நான் ஓவர் நைட் நல்லா அலசிட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன். நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு நல்லா 1 கப் அளவு தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்தோன்னா நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ சுண்டல் மசாலா பண்ணுறதுக்கு மிக்சியில் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடணும். இப்போ சுண்டல் பண்ணுறதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். அதில் 1/4 கப் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிச்சிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சு இந்த பேஸ்ட் ராஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுக்கணும். நல்ல இந்த கலர்லாம் மாறி வரும். நல்லா குக் ஆன பிறகு பாருங்கள், கொஞ்சம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பதத்தில் வந்த பிறகு நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் வெறும் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி மிளகாவும் சேர்த்துக்கிறதுனால மிளகாத்தூள் பார்த்து தான் சேர்க்கணும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து அகெயின் சிம்மில் வச்சு இந்த மசாலா ராஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா பிரட்டிக்கலாம். இப்போ மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பட்டாணி வேக வச்ச தண்ணியை மட்டும் முதல்ல இதில் சேர்த்து நல்லா இந்த மசாலாவை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பட்டாணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மசாலா நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க பட்டாணியையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சு திக் கன்சிஸ்டன்சிக்கு வர்ற வரைக்கும் கொதிக்க வச்சோம்னா போதும். பாருங்கள், நல்லா திக்காக வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட பட்டாணி சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இதை ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம். நல்ல சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.